ஓம் சூரியதேவாய நமோ நம. வணக்கம். நமது வைகில் கிரியேஷன் சேனலில் ஆன்மீகம் மற்றும் திருக்கோயில்கள் சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட்டு வருவது நீங்கள் அறிந்த ஒன்றே. அந்த வகையில் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அப்பர், சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களுக்கு நேரில் சென்று தரிசனம் செய்து அத்திருக்கோவில்களின் தலவரலாறு மற்றும் சிறப்புகளை வாரம் ஒரு காணொளி வீதம் ஆன்மீக அன்பர்களுக்கும் தலையாத்திரை செல்பவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் நமது சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து வருகின்றோம். இன்று 150வது வாரத்தில் கீழ்வேலூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அக்ஷயலிங்கேஸ்வரர் திருக்கோவிலை தரிசனம் காணப் போகின்றோம். இறைவன் அருளாலும் உங்களின் ஆதரவு மற்றும் ஆசையினாலும் இந்த ஆன்மீக பயணம் தொடரும் என்று நம்புகின்றோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம். கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் மிகப்பெரிய சுற்றுச்சுவர்களுடன் பறந்து விரிந்து காணப்படுகிறது திருக்கோவில். இத்திருக்கோவிலில் காணப்படும் கல்வெட்டு தகவல்களின்படி தஞ்சை துளசி துரைராஜர் என்பவர் இத்திருக்கோவிலின் திருச்சுற்று மதில் சுவர்களை கட்டியதாக அறியப்படுகிறது. அப்பர் பெருமான் மற்றும் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தலம் இது. சோழ மன்னன் கோச்சங்கச்சோழன் கட்டிய 70ற்கும் மேற்பட்ட மாடக் கோவில்களில் இதுவும் ஒன்று. அகஸ்திய முனிவர், மார்க்கண்டேய மகரிஷி மற்றும் குபேரர் வழிபட்ட தலம் இது. இத்தலத்தில் குபேரருக்கென்று தனி சன்னதி அமைந்துள்ளது சிறப்பு. இத்தலம் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கொடிமரம் மற்றும் நந்தியம்பெருமானை வணங்கி சில படிகள் ஏறி சென்றால் கோவில் கருவறையில் அக்ஷயலிங்கேஸ்வரர் என்னும் திருநாமத்தில் அருள்பாலிக்கும் ஈசன் தரிசனம் நாம் காணலாம். மேலும் ஈசன் சன்னதிக்கு அருகில் தனது இடது பாதத்தை தரையில் ஊன்றி வலது பாதத்தை உயர்த்தியபடி நடனமாடும் கோலத்தில் காட்சியளிக்கும் நடராஜ பெருமானையும் நாம் தரிசிக்கலாம். பொதுவாக எல்லா திருக்கோவில்களிலும் தன் வலது பாதத்தை தரையில் ஊன்றி இடது பாதத்தை தூக்கியபடி காட்சியளிக்கும் நடராஜ பெருமான் திருக்கோலத்தை நாம் காண முடியும். ஆனால் இத்தலத்தில் அகஸ்திய முனிவருக்காக தன் கால் மாற்றி, அதாவது இடது பாதத்தை தரையில் ஊன்றி வலது பாதத்தில் தூக்கியபடி இறைவன் நடனமாடியதாகவும் அதை சித்தரிக்கும் வகையில் இந்த திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அறியப்படுகிறது. இத்திருக்கோவிலில் காட்சியளிக்கும் முருகப்பெருமான் திருவுருவச் சிலையை திருச்செந்தூரில் அருள்பாலிக்கும் முருகப்பெருமான் திருவுருவச் சிலையை செய்த சிற்பியை வடித்ததாக அறியப்படுகிறது. இத்திருக்கோவிலில் முருகப்பெருமான் தவக்கோலத்தில் தனியாகவே காட்சியருள்கிறார். அதற்கு காரணமாக கூறப்படும் தலபுராண வரலாற்றை தற்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். அதாவது, தேவர்களை காப்பதற்காக சூரபத்மனையும் அவனது படைவீரர்களையும் போரிட்டு அளித்த முருகப்பெருமான் போரினால் ஏற்பட்ட வீரகத்தி தோஷம் நீங்கவும் அன்பு மற்றும் அமைதி நிலவுவதற்காகவும் தன் தந்தையாகிய சிவபெருமானிடம் உபாயம் கூறும்படி கேட்க அவர் இலந்தை மரங்கள் நிறைந்த வனமாக இருந்த இவ்விடத்தில் தாம் சுயம்புவாக அருள்பாலிப்பதாகவும் அங்கு சென்று நவலிங்க பூஜை செய்து தவமியற்றி வந்தால் வீரகத்தி தோஷம் நீங்கி அன்பும் சாந்தமும் ஏற்படும் என்று உபாயம் கூறினாராம். அதன்படி முருகப்பெருமான் இத்தலத்திற்கு வந்து சரவணப்பொய்கை என்ற தீர்த்த குளத்தை உருவாக்கி இத்தலத்தை சுற்றி 9 இடங்களில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து தவம் இருந்து வீரகத்தி தோஷத்தை போக்கிக் கொண்டதாக தலபுராணம் கூறுகிறது. இத்தலத்திலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவிற்குள் முருகப்பெருமான் சிங்காரவேலராக காட்சியளிக்கும் சிக்கல் சிங்காரவேலர் திருக்கோயிலும் அமைந்துள்ளது சிறப்பு. மேலும் இத்தலத்தின் உயர்வை பற்றி கூறும் பொழுது, அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது சிதறிய அமுதத் துளிகளில் சில இலந்தை மரங்கள் சூழ்ந்த வனமாக இருந்த இவ்விடத்தில் விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் மார்க்கண்டேய மகரிஷி இவ்விடத்திற்கு வந்தபொழுது எந்த காலத்திலும் அழியாத தென் இலந்தை வனம் சென்று கீழ்வேலூர் கேடலியை வணங்குவாய் என்று அசிரீரி ஒலித்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது. அதனால் இத்தலம் ஊழிக்காலத்திலும் அழியாத தலம் என்று சிறப்பு பெறுகிறது. இத்திருக்கோவிலின் வளாகத்தினுள்
சாந்தரூபிணியாக அருள்பாலிக்கும் சுந்தர குஜாம்பிகை அம்மன் சன்னதியும் உக்கிரமாக அருள்பாலிக்கும் ஸ்ரீ அஞ்சுவட்டத்தம்மன் சன்னதியும் காணப்படுகிறது. அதாவது முருகப்பெருமான் இத்தலத்தில் தவமிருந்த பொழுது மாயசக்திகள் அத்தவத்தை அழிக்க முயல அன்னை பராசக்தியானவள் பத்திரகாளியாக உருவம் கொண்டு அந்த மாயசக்தியை அழித்ததாகவும் அதன் பின்பு அதே கோலத்தில் இங்கு ஸ்ரீ அஞ்சுவட்டத்தம்மன் என்னும் திருப்பெயரில் அருள்பாலிப்பதாகவும் அறியப்படுகிறது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.